அப்போஸ்தல நடபடிகள் 27 அதிகாரம் அதிலே 14 வசனம். கொஞ்ச நேரத்துக்குள்ளே ஈரோக்கிலிதோன் என்னும் கடும் காற்று அதில் மோதிற்று. கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு காற்றுக்கு எதிர்த்து போக கூடாதபடியினால் காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம். பவுல் மற்றும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை உள்ள கைதிகளும் கூட இத்தாலியா தேசத்துக்கு போக வேண்டும் என்று கொண்டு போகப்படுகிற ஒரு நேரம் வந்த பொழுது அவர்கள் போய்கொண்டிருக்கிற ஒரு இடத்தில் திடீரென்று பவுல் ஒரு எச்சரிக்கை விடுத்தார். அப்போஸ்தலர் 27:10, மனுஷரே, இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல, நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய மனிதராக இவர் பயன்படுத்தப்பட்ட விதம் எல்லாமே எல்லோருக்கும் தெரியாதல்லவா? இவர் எச்சரித்த பொழுதும் 100க்கு அதிபதி, அடுத்த வசனம் பாருங்க, பவுலினால் சொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானையும் அதிகமாய் நம்பினான். மாலுமி சொல்ல, இல்லங்க போயிடலாங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, இவர் ஏதோ சும்மா சொல்லிட்டு இருக்கிறார். கப்பல் எஜமான் சொல்ற, இல்ல போயிடலாங்க. அப்பொழுது என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து பிரயாணப்பட்டு போகும் பொழுது தென்றல் மெதுவாய் வீசிற்று. அப்படியானால் என்ன? தேவனுக்கு சித்தமில்லாத பிரயாணம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. வேதாமத்துல பாருங்க, நியாயாதிபதிகள் 18:5-6, அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, எங்கள் பிரயாணம் அனுகூலமாய் முடியுமா என்று நாங்கள் அறியும்படி தேவனிடத்தில் கேள் என்றார்கள். அவர்களுக்கு அந்த ஆசாரியன், சமாதானத்தோட போங்கள், உங்கள் பிரயாணம் கர்த்தருக்கு ஏற்றது என்றான். நம்முடைய பிரயாணம் கர்த்தருக்கு ஏற்றதாய் இருக்கிற பொழுது பிரச்சனையே இல்லை. நினிவேவுக்கு போ அப்படின்னு சொல்லும் போது தர்ஷீஷுக்கு கப்பல் ஏறுனா அந்த பிரயாணம் தேவனுக்கு உகந்தது அல்ல. சில நேரங்களில் பிரயாணத்தை கர்த்தர் தடுக்கிறாரா இருக்கலாம். அந்த நேரம் சற்றே பொறுத்திருந்து ஜெபம் பண்ணி கூடுமானால் உபவாசித்து ஜெயம் எடுத்து அதன் பின்பு நம்முடைய பிரயாணத்தை தொடர்வது நல்லது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இவ்வாறு பவுல் சொன்னதை தாண்டி போகும் பொழுதும் தென்றல் மெதுவாய் வீசிற்று. 13ஆம் வசனம், அப்போஸ்தலர் 27:13. வீசின உடனே எல்லாரும் நினைக்கிறாங்க, தாங்கள் கோரினது கைகூடி வந்து நம்ம சொன்னதுதான் கரெக்டா நடந்துருச்சுப்பா அப்படின்னு மாலுமியும் கப்பல் எஜமானும் நல்லா சந்தோஷப்பட்டு கொண்டிருந்திருப்பார்கள் ஆயிருக்கும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் கிரோத்தா தீவுக்கு அருகாக அந்த கப்பலை பிரயாணம் பண்ணி கொண்டு தாண்டி செல்லுகிற கொஞ்ச நேரத்துக்குள்ளே ஈரோக்கிலிதோன் என்னும் கடும் காற்று அதில் மோதிற்று. இன்னைக்கு ஒரு பெரிய சூறாவளி காற்று வந்தால் அதற்கு ஒரு குறிப்பிட்ட அதிகாரத்தில் உள்ளவர்கள் அதனுடைய பெயர் சூட்டி தான் அந்த புயலின் பெயர் வர்தா புயல், பெஞ்சல் புயல், இது போல பெயர் சூட்டுவாங்க. ஆனா அந்த நாட்கள்ல இது ஈரோக்கிலிதோன் அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஒருவேளை ரொம்ப பெரிய ஒரு பெருங்காற்று புயல் என்றால் அது கடலில் நடுவில் மையம் கொண்டிருந்து சுத்தும் பாருங்க. அது போல இருக்கிற ஈரோக்கிலிதோன் எனும் ஒரு கடும் காற்று இவர்கள் கப்பல் மேல் மோதிற்று. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், இப்பொழுது அவர்கள் தடுமாறுகிறார்கள், என்ன செய்வதும் என்று தெரியல. காரணம் என்னன்னா, இவங்க காற்றுக்கு எதிர்த்து போகக்கூடாது இருக்கிறது. பயங்கரமான காற்று, மழை. வேதத்திலே பார்ப்போமானால் ஏறக்குறைய இந்த ஈரோக்கிலிதோன் என்ற காற்றில், கொடும் காற்றில், ஒரு புயலில் இந்த கப்பல் மாட்டிக்கொண்ட பொழுது 14 நாளா ஒன்னும் சாப்பிடல. ஏன்னா எந்த நேரத்துல முங்குவோமோ அப்படின்னு சொல்லி திகைத்து கொண்டு இருக்கிற ஒரு நிலை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப பவுல் எழுந்து சொன்னார், நான் உங்களுக்கு முன்னமே சொல்லவில்லையா, இந்த பிரயாணத்தினால் கப்பலுக்கும் சரக்குக்கும் மட்டுமல்ல, நம்முடைய ஜீவனுக்கும் சேதம் உண்டாக கூடும் என்று காண்கிறேன் என்று சொன்னேனே என்று சொல்லிவிட்டு பின்பதாக அவர் இன்னொரு அருமையான செய்தி சொன்னார். ஆண்டவர் என்னை ஆட்கொண்ட தேவனுடைய சமூகத்திலிருந்து ஒரு தூதன் வந்து
பயப்படாத பவுலே, நீ ராயனுக்கு முன்பதாக நிற்க வேண்டும். இந்த கப்பல்ல பிரயாணம் பண்ணுகிற எல்லாருடைய ஜீவனையும் உனக்கு தேவன் தயவு பண்ணினார்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அப்புறம் எல்லாருக்கும் முன்பதாக இவர் புசித்த பொழுதுதான் எல்லாரும் புசித்தாங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இவ்வாறு நடந்த பொழுது அவர்கள் திக்கு தெரியாமல் நின்று கொண்டிருந்தது போல சில குடும்பங்களில் ஈரோக்கெலிதோன் காற்று போல ஒன்று சில நேரங்களில் வந்து வீசுகிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நீங்கள் இருக்கிறீர்களோ? அதனால் என்ன செய்வோம் என்று தெரியாமல், அங்கு வேதத்தில் எழுதியிருக்கிற வண்ணமாக காற்றுக்கு எதிர்த்து செல்ல முடியாமல் காற்றின் போக்கில் அடித்து செல்லப்பட்டதான் அவருடைய கப்பல். அதுபோல போராட்டங்கள் உங்கள் மேல் வந்து மோதி, இந்த போராட்டங்களுடைய வேகத்தில், ஓட்டத்தில், அதனுடைய திசையில் உங்களை இழுத்து சென்று கொண்டே இருக்கிறதோ? சரி, இப்ப இது சரியாகிறதற்கு எடுக்க வேண்டிய ஸ்டெப்ஸ் என்ன? ஒன்று, கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம். என்ன வாக்குத்தத்தம்? இதுல உங்களுக்கு வேறே பொருட்சேதமே அல்லாமல் ஜீவனுக்கு ஏதுவான சேதம் உங்களுக்கு இருக்காது என்று அன்றைக்கு பவுலுக்கு சொல்லப்பட்டது போல, ஈரோக்கெலிதோன் போன்ற ஒரு போராட்டத்தில் நீங்க போறீங்களே, ஒருவேளை உங்களுக்கு பொருட்செலவுகள் கொஞ்சம் இருந்திருக்கலாம். உங்கள் ஜீவனுக்கு ஏதுவான சேதம் எதுவும் இராமல் கர்த்தர் காக்கிறார் என்பதை நம்புங்கள். நம்பர் 2, இந்த கப்பலை லெகு உண்டாக்க ஒரு சில தளவாடங்களை அவர்கள் தண்ணீருக்குள் போட்டார்கள். வேதத்தில் நான் வாசிக்கிறேன் பாருங்க. அப்போஸ்தலர் 27:18-19. மேலும் பெரும் காற்று மழையில் நாங்கள் அடிபட்டபடியினால் மறுநாள் சில சரக்குகளை கடலிலே எறிந்தார்கள். 3ஆம் நாளிலே கப்பலின் தளவாடங்களை எங்கள் கைகளினாலே எடுத்து எறிந்தோம். ஒன்று, உங்களை வீணாக சுமையாக உங்களுக்கு இருக்கிற சில வேண்டாத சுமைகளை சற்றே இறக்கி வையுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மாதிரி ஒரு போராட்டத்து நேரத்துல புதிதாக போய் ஒரு லோன் வாங்காதீங்க. இந்த மாதிரி இருக்கிற ஒரு போராட்டத்தின் நேரத்துல நீங்க சில வேண்டாத சரக்குகளை இறக்கி வைக்கணும். அப்படின்னா என்னது? என்ன சரக்கு? நம்பர் 1, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத விதத்திலே மற்றவர்களிடத்திலிருந்து ஏதாகிலும் பொருட்களை, நன்மைகளை பெற்றுக்கொண்டு வந்து உங்கள் வீட்டிலே வைத்திருக்கிறது உண்டானால் அதை எடுத்து கொடுத்துருங்க அவங்ககிட்ட. அந்த நாட்கள் ஆண்டவர் சொன்னார், அடைமானமாய் உன்னுடைய போர்வை வாங்கி நீ பணம் கொடுத்திருந்தா கூட சாயங்காலம் ஆன உடனே அந்த போர்வை திருப்பி கொடுத்துரு. இரவிலே அவன் குளிர்கிறது என்று கலங்கும் போது அவனுடைய ஆன்மா என்னை நோக்கி கூப்பிடும்பா, அதுக்குள்ள திரும்ப கொடுத்துருன்னு சொல்ற. சில மனிதரிடத்திலிருந்து அநியாயமாய் அல்லது அநீதியாய் அல்லாவிட்டால் நாம் வற்புறுத்தி பெற்றுக்கொண்ட நன்மைகளை திரும்ப கொடுத்துருங்க. ஈரோக்கெலிதோன் காற்று வீசுகிறது போல இருக்கிறதோ, அப்ப நம்ம செய்ய வேண்டியது என்ன? அறியாமல் வந்த தளவாடங்களை எடுத்து நீக்குங்க. நம்பர் 2, இதுல விசேஷமா தசம பாகம் காணிக்கை, அது கர்த்தருக்கு உரியது இல்லையா? அதை எடுத்து உங்களுடைய குடும்ப செலவுகளுக்கு பயன்படுத்தி இருந்தீங்கன்னா ரிட்டர்ன் பேக், தேவனிடத்தில் அதை திரும்ப கொடுத்துருங்க. சிலர் அப்படி செய்யறவங்க இருக்கிறாங்க. இல்ல இந்த மாதம் விட்டுருவோம், கர்த்தர் பொறுமையா இருப்பாரு, தசம பாகம் அடுத்த மாதம் எடுத்து வைப்போம்ன்றவங்க இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாருல்ல, நீங்கள் தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தானே என்னை வஞ்சித்தீர்கள்னு சொல்றாருல, அப்படி வஞ்சிக்க கூடாது. அப்ப தசம பாகத்தையும் காணிக்கைகளையும் நீங்கள் சரியாய் செலுத்தாதபடி அதை உங்கள் சொந்த உபயோகத்திற்கு எடுத்திருந்தால் அது உங்களுடைய கப்பலுக்கு சேதம் உண்டாக்கி கொண்டிருக்கிறது அல்லது பாரமாக இருக்கிறது. எடுத்து ஆண்டவர்கிட்ட கொடுத்துருங்க. ஆண்டவரே, இந்த மாதிரி தவறெல்லாம் செய்ய மாட்டேன், கொடுத்துருங்க. 3ஆவதாக இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, வேதவசனம் சொல்லுகிறது, திருப்தியாய் புசித்த பின்பு, 38ஆம் வசனம் அப்போஸ்தலர் 27:38, திருப்தியாய் புசித்த பின்பு அவர்கள் கோதுமையை கடலிலே இருந்து கப்பலை லகுவாக்கினார்கள். இப்ப நீங்க மாட்டி இருக்கிற இந்த ஈரோக்கெலிதோன் போன்ற ஒரு சோதனை நேரத்துல நீங்க உணவு வரீங்க. உங்க உணவை தூக்கி கீழே போட சொல்லல. என்ன சொல்றீங்க?
உணவு குறைங்க, ஃபாஸ்டிங். உபவாசமே இல்லாமல் ஓடுகிற கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க, தேவ பிள்ளைகள். நீங்க அப்படி ஓடுனா இது போல ஈரோக்களிதான் அதனால கூட வந்திருக்கலாம். நான் என்ன சொல்றேன்னு கவனிங்க. அந்த ஈரோக்களிதோன் காற்றில் இருந்து தப்பித்து கர்த்தர் முதலாவது கொடுத்த வாக்கு தத்தம், உங்கள் ஜீவனுக்கு சேதம் வராது. நம்பர் 2, இரண்டாவது ஒரு வாக்கு தத்தம் என்ன கொடுத்தாரு பாருங்க. அப்போஸ்தலர் 27:34, உங்கள் தலையில் இருந்து ஒரு மயிரும் விழாது என்றான். அப்ப எவ்வளவு ஒரு பெரிய ஒரு பாக்கியமான வாக்கு தத்தம். ஜீவன் உயிருக்கு சேதம் வராதுப்பா, ஊர் போய் சேருவோம். 2வது, உங்கள் தலை முடியில் ஒன்றும் விழாது. அப்படின்னா இது ஒரு பெரிய வாக்கு தத்தம். இந்த 2 வாக்கு தத்தத்தை நீங்க அடைகிறதுக்கு உணவை குறைங்க. உணவை திருப்தியா புசித்த பின்பு கோதுமை கடல்ல எரிந்தார்கள். இப்ப அந்த கோதுமை மூட்டைகள்லாம் கூட தண்ணீருக்குள் மூழ்கடித்துடுமோன்னு ஒரு நிலையில கோதுமையை எடுத்து கடல்ல கொட்டுனாங்களாம். இப்போ ஒன்று புரிந்து கொள்ளுங்க, தேவ சித்தம் இல்லாமல் ஒரு பிரயாணத்தை தொடங்கினால் எவ்வளவு பாடுகள், எவ்வளவு இழப்புகள். ரைட், இப்பொழுது வந்தாச்சு, ஓடியாச்சு. இப்ப உணவு குறைப்பு, ஃபாஸ்டிங். ஃபாஸ்டிங் இல்லாம ஓடினா அந்தகார வல்லமைகள் கொண்டு வருகிற ஈரோக்களிதோன் உங்களை கலங்க பண்ணிக்கிட்டே இருக்கும் வாழ்நாள் எல்லாம். நீங்க காற்றுக்கு எதிர்கொண்டு ஓட முடியாது, நீங்க விரும்புகிற திசைக்கு ஓட முடியாது. மாறாக என்ன நடக்கும்னா, காற்றின் போக்கிலே அடித்துக் கொண்டு போகப்படுவீர்கள். சில அந்தகார வல்லமைகள் தங்கள் இஷ்டப்படி தீய காற்றுகளை உங்க மேல் வீச பண்ணி நீங்க தேவனுக்கு பிரியமாய் நடவாதபடியினால், அல்லாவிட்டால் தேவனுக்குரிய தசமபாவம் காணிக்கை திருடினபடியினால், அந்தகார வல்லமைகளின் காற்று போல ஒரு போராட்டம் வந்து மோதி அதன் போக்கில் உங்களை இழுத்து போய்கிட்டே இருக்கலாமா இருக்கும். கர்த்தருடைய சமூகத்திலிருந்து ஒரு காற்று புறப்பட்டது, செங்கடலை குழக்கும், காடைகளை கொண்டு வரும். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, பெரும் காற்றில், மட்டுமல்ல, அப்படிப்பட்ட அக்கினி மயமான சுழல் காற்றில் பரலோகத்துக்கும் எலியா எடுத்துக்கொண்டு போகப்பட்டார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியானால் நீங்க புரிந்து கொள்ளுங்க, உணவு விஷயத்தில் நீங்க உங்களை கண்ட்ரோல் பண்ணுங்க. வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன்னு அன்றைக்கு பரிசேயன் சொன்னான். பரிசேயனுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்து சொன்னார். அப்படின்னா வாரத்தில் 2 நேரம் அல்ல, 3 நேரம் எடுக்கணும் உபவாசம். அப்படின்னா 3 நேரம் என்றால் ஒரு நாள் கணக்கு. 3 நேரம், காலை, மதியம், இரவு, அப்படிதான் 3 நேரம். அப்படின்னா வாரத்தில் வெவ்வேறு நேரம் எடுத்தா கூட ஆல்மோஸ்ட் 1 டே நம்ம ஃபாஸ்ட் பண்றதுக்கு சமானமாகுது 7 நாள்ல, இல்லையா? அப்படி நீங்க இருந்து தேவ சமூகத்தில் ஜெயம் எடுங்க, உணவை குறைங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து கிடங்க, இரக்கத்தை பெறுங்க, உங்க பிரயாணம் சுகமா அமையும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தீமை எந்தெந்த விதத்தில் எல்லாமோ கிரியை செய்ய பார்க்கிறது. இவங்களுக்கு அழகாக ஒரு பின்பு கரை தெரிய ஆரம்பிக்கும் பொழுது கப்பலாட்கள் எல்லாரும் இந்த மக்களை விட்டுட்டு ஓடிடணும்னு சொல்லி மெதுவா ஒரு படகை இறக்குற மாதிரி அதுல குதிச்சு ஓடி போகலான்னு இருந்தாங்க. பவுல் சொன்னார், பாருங்க, இவர்கள் தீய சிந்தனையோடு இருக்கிறார்கள், இவர்கள் எல்லாம் ஓடி போனா நம்ம கரை சேர முடியாத ஒரு தூரத்துல தான் நின்றுகிட்டு இருக்கிறோம், கரை சேர முடியாது. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் உங்க வாழ்க்கையின் செட்டப்ல உங்களுக்கு வெவ்வேறு நபர்களை கொடுத்திருப்பார். அந்த நபர்கள் எல்லாரும் உங்களுக்கு தேவை கரை சேருவதற்கு. அவங்கள்ட்ட குறை இருந்தாலும் கரை இருந்தாலும் ஜெபம் பண்ணி பத்திரமா வச்சு கூட்டி கொண்டு போங்க. ஏன்னு பாருங்க, நீங்க நேரடியா உள்ள தண்ணிக்குள்ள கடல்ல நீச்சல் அடிச்சு கரையேற முடியாத ஒரு தூரம். இப்பொழுது கப்பல் ஆட்கள் உங்களுக்கு தேவை என்கிற ஒரு வேளை. அதனால இந்த உலகத்துல எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கிறவங்க மட்டும்தான் அப்படி என்று அல்ல. மீட்பர் இயேசு கிறிஸ்து கூட இருந்தவர் இல்ல. ஒருத்தர் பாருங்க, சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்குறார், அவர் யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு சொல்லி, பேதுரு இல்லையா? ஒருத்தர் காட்டி கொடுக்கிறாரு 30 வெள்ளிக்காசு, இல்லையா? இது குறைவுபட்டவர்களையும் வச்சுதானே அவ்வளவு காலம் ஓட்டிட்டு இருந்தார் மீட்பர் இயேசு கிறிஸ்து. அழகா தன் ஊழியத்தை நிறைவேற்றினாரா இல்லையா?
குறைவுள்ளவங்களோ எதுவோ, பிதா எனக்கு தந்தவர்களில் ஒருவரை நான் இழந்து போகவில்லை. கேட்டின் மகன் கேட்டானே ஒழிய வேறு யாரும் கேட்டு போல. அவங்களா கெட்டு போனாங்கன்னா நம்ம என்ன செய்யறது? பின்பதாக எடுத்து பாருங்க, அழகா மத்தியாவை அந்த இடத்துக்கு கர்த்தர் கொண்டு வர்ற. அப்ப குறைவுள்ளவர்கள் ஆனாலும் நீங்க அமைதியா அன்போடு இந்த வாழ்க்கை என்னும் பிரயாணத்துல உங்களுக்கு கொடுக்கப்பட்டவர்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. குறைகளை எண்ணாதீங்க. குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை என்று சொல்வார்கள் பழமொழி. குறைகளை எண்ணி முடியாது என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. அப்படியானால் அவைகளை தாண்டி நிறைகளை பாருங்கள். அப்பொழுது நீங்கள் நன்றாய் உங்கள் பிரயாணத்தை ஓட உங்களுக்கு உதவியாக அது இருக்கும். அழகா இதன் பின்பு கப்பல் கரை சேரும்படி அனுகிரகம் செய்தார். இந்த நாளிலே இன்னும் ஒரே ஒரு காரியம் கூட கப்பல் இருந்து இறக்கி விட வேண்டிய ஒன்று இருக்கிறது. அது என்ன? ஆண்டவர் சொன்னாரு, ஒரு காசும் குறைவேண்டி கொடுத்து தீர்க்க மட்டும் அவ்விடத்தை விட்டு புறப்பட மாட்டாய். இந்த புயல் நிலை கொண்டு அப்படி ஒரு இடத்துல இருந்தா எவ்வளவு பெரிய சேதத்தை உண்டு பண்ணு. மழை பெஞ்சுக்கிட்டே இருக்குது. 14 நாளாக சூரியனாயும் நட்சத்திரமா ஒண்ணுமே பார்க்கல அப்படின்ற லெவல்ல இருந்தாங்களாம். அந்த ஈரோக்கிலிதோன் காற்று நிமித்தமா பவுல் சென்ற அந்த கப்பல். அப்ப அது போல இருக்கிறப்ப என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம யாரோட ஒப்புரவாகணுமோ அதெல்லாம் ஒப்புரவாயிருந்து பார்த்துக்கிடுங்க. ஒப்புரவாக முடியாட்டாலும் ஆண்டவர்கிட்ட சொல்லிடணும். எப்படி? மனுஷருக்கு விரோதமா நீங்க சாபங்கள் கொடுத்திருக்கலாம். தேவன் கேட்டுக்கொண்டிருக்கவே நீங்கள் பிறர் செய்த தவறுகள் நிமித்தமா சாபங்களை சொல்லி இருக்கலாம். இப்ப நீங்க அந்த விதமான வார்த்தைகளை கர்த்தர் முன்னிலையாக நான் வாபஸ் பெறுகிறேன், இவ்வாறு நான் வாபஸ் பெறுகிற நிமித்தம் எனக்கோ என் குடும்பத்திற்கோ என் எல்லைகளுக்கோ சேதம் வர வேண்டாம்னு சொல்லி வாபஸ் பெறுங்க. கர்த்தாவே இதை மன்னித்தருள்னு கேளுங்க. மனுஷருக்கு விரோதமான வார்த்தைகள் எதெல்லாம் நீங்க பேசி நின்றீங்களோ வாபஸ் வாங்க. இதெல்லாம் நீங்க கடல்ல கொட்ட வேண்டிய சரக்குகள். ஆண்டவர் பாதத்தில் கொட்டி விடுங்க. கர்த்தாவே இதை மன்னித்தருளும். ஆண்டவர் அப்பொழுது மனம் இறங்குவார். உங்கள் பிரயாணம் கர்த்தருக்கு ஏற்றதாய் அழகாய் சென்று நித்திய ராஜ்யத்தில், தேவனுடைய ராஜ்யத்தில் சென்று சேரும் மட்டும் அழகாய் தேவன் காத்து நடத்துவார். ஒரு ஜெபம் செய்வோமா? அன்புள்ள பிதாவே, இதோ இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவர்களில் யார் யார் ஈரோக்கிலிதோன் போன்ற ஒரு காற்றில் மாட்டிக்கொண்டவர்கள் போல, புயலில் மாட்டி தவிக்கிறவர்களைப் போல இருக்கிறார்களோ கண்ணோக்கி பாரும் கர்த்தாவே. எந்தெந்த காரியத்தை அன்றைக்கு தங்கள் கப்பலில் இருந்து கடலிலே கொட்டி போட்டார்கள் என்பதையெல்லாம் நாங்கள் யோசித்தோம், தியானித்தோம். உம்முடைய பிள்ளைகளும் தங்கள் வாழ்க்கையை விட்டு நீக்கிவிட வேண்டியவைகள் என்ன என்பதை நாங்கள் கண்டுகொண்டோம். வாழ்க்கை அது பிரச்சனை என்ற ஒன்று வந்து விடுகிற பொழுது தீர்மானம் எடுத்தே வேண்டி இருக்கிறது, செயல்பட்டு ஆக வேண்டியதே இருக்கிறது. கர்த்தாவை தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும். உடைய பிள்ளைகளை அருமையாய் நடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நன்றி சொல்லி மன தாழ்மையோடு இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், அழகாய் பிரயாணங்களும் கூட வரப்படும் என்பதாக ஜெபம் பண்ணி மிகப்பெரிய பிரயாணம், வெளி தேசத்துக்கு போகிற பிரயாணம், உபவாசம் இருந்து ஸ்டார்ட் பண்றது நல்லது. பாருங்க, அழகாய் சொல்லுகிறார் பாருங்க, அப்போஸ்தலர் 27:21. இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேத்தா தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதாக இருந்தது. இதுதான் தேவ சித்தம். கிரேத்தா தீவை விட்டு புறப்படாமல் அங்கே தங்கி இருக்க வேண்டியதாக இருந்தது தேவனுடைய சித்தம். பாருங்க, அதான் வாழ்க்கையில எந்த எல்லையில நின்று புறப்படணும் அப்படின்றத புரிந்து கொண்டு செயல்படணும். சரிதானா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். God bless you. God bless you.